ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் கார்த்திக். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் வீடியோவில் எனக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, சீரியஸ்லி. ஸோ இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி டே ரொம்ப ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா வீட்டில் எல்லா வருஷமும் எவ்ரி ஆடி மந்த் கண்டிப்பாக சாமி கும்பிட்ருவாங்க. பட் என் ஹஸ்பண்ட் வீட்டில் அப்படி கிடையாது. சரி, ஓகே, திஸ் டைம் நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இப்போ பொங்கல் வச்சிட்ருக்கேன். நான் டே பிஃபோரே எல்லாமே பிளான் பண்ணிட்டேன். அதுக்கான டீப் க்ளீன்ஸும் நான் பண்ணிட்டேன். அப்போ தான் ரிலாக்ஸாக பண்ண முடியும், இல்லைனா ரொம்ப ஹெக்டிக்காக போகும். முன்னாடியே ஆர்கனைஸ் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக பண்ணாமல் நானும் என் தங்கச்சியும் சேர்ந்தே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவளையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். ஸோ நானும் என் தங்கச்சியும் தான் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சைட் பை சைட் மகி பொங்கலில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் எப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெஷல் டே அப்போது கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் இருக்க வீட்டில் பூஜை ரூம் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கிடைச்ச ஸ்பேஸை வச்சு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போது எனக்கு பூஜை ரூம் தனியாக இருக்கணும், அப்போ தான் இதில் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெருசாக இல்லைனாலும் குட்டியாக ஒரு கேபினட் மாதிரி இருந்தால் கூட போதும், அந்த மாதிரி கேட்டிருக்கேன். அந்த பிளான் தான் இப்போ போயிட்டுருக்கு. சீக்கிரமே ஒரு பூஜா ரூம் டூர் போடுவேன் இந்த சேனலில். எல்லா வாரமும் என்னால் பூஜை பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் டே அப்போவாச்சும் நான் பூஜை பண்ணிவிடுவேன் வீட்டில். நான் லோவாக ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி பூஜை பண்ணுறது, டெம்பிளுக்கு போகிறது, வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறது, அப்புறம் ஷாப்பிங், இதெல்லாம் பண்ணி என்ன நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். நீங்கள் லோவாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொங்கல் வைக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் மட்டும்தான் பண்ணேன். நிஜமாவே கோவிலில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க மகி. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த விளக்கு அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க நெய் தீபம் பண்ண சொல்லி. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விளக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபீல் ஆகுது. கோயிலுக்கு போகல அப்படின்னாலும் வீட்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பூஜை பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது மனசுக்கு. இந்த ஹேபிட் என் அம்மா கிட்டேருந்து தான் எனக்கு வந்துச்சு. அவங்களும் இந்த மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணிவிடுவாங்க. அவங்கள பார்த்து தான் எனக்கும் இந்த மாதிரிலாம் ஆசை வந்துச்சு. கரெக்டாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது சிக்கு தூங்கி எழுந்துட்டான். அப்புறம் அவங்க அப்பா அவனை ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. விழுந்து கும்பிடு, விழுந்து கும்பிடு. சரி, மாம்பழம் சாப்பிடுவோம். இந்த செட்டப்லாம் பார்த்ததும் சாருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஜாலியாக உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாரு.
இன்றைக்கி ஃபுல் மெனுவுமே என்னோடய மாமியார் குக்கிங் தான். சூப்பராக குக் பண்ணுவாங்க. நவடேஸ் சென்னை இப்படி தான் கிளைமேட் சேஞ்சிங் போயிட்டுருக்கு. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. தென் பூஜை முடிஞ்சதும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. மழை வந்ததால் நாங்கள் போகல. அப்புறம் சில பேர் சொல்லியிருந்தீங்க, வீடியோ லென்த்தாக போடுங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் பெரிய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.